Example 1.18 find the rank of the matrix அப்படின்னு சொல்லி ஒரு 3x4 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க by reducing it to a row echelon form. நம்ம இந்த 3x4 மேட்ரிக்ஸ் நம்ம என்ன செய்யணும், ரோ எக்கிலான் ஃபார்ம் மூலமா அதை ரெடியூஸ் பண்ணிட்டு அது மூலமா என்ன செய்யணும், நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ ஏன்னு எடுத்துக்கங்க. let a is equal to 2 minus 2 4 3 minus 3 4 minus 2 minus 1 6 2 minus 1 7. ஓகேவா? ரோ எக்கிலான் ஃபார்ம்னா என்னது, இந்த டயகனல் இருக்கு இல்லையா, அந்த டயகனலுக்கு கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன செய்யணும், 0 ஆகணும். ஓகேவா? அதுதான் நம்மளோட ரோ எக்கிலான் ஃபார்ம். ஓகேவா? அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அப்படியே வச்சுட்டு என்ன செய்யணும், இந்த செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் என்ன செய்யறோம், இந்த ஃபர்ஸ்ட் ரோவோட ஏதோ ஒரு அடிஷனோ சப்ராக்ஷனோ மல்டிபிளிகேஷனோ ஏதோ ஒன்று பண்ணி என்ன செய்யறோம், இந்த எலமெண்ட் எல்லாம் 0 ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு எலமெண்ட்டை 0 ஆகும். ஓகேவா? இப்ப பாருங்க, இங்க -3 இருக்கு, இங்க 2 இருக்கு. சோ இதையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும், இதையும் 3 ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஈஸியா இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த R2 இருக்கு இல்லையா, அது நான் வந்து R2 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செஞ்சுக்கலாம், இதை மட்டும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம். சோ 2 டைம்ஸ் R2. அப்ப இந்த ரோ 1ங்கிறது அப்படியே இருக்கு. ரோ 2 மட்டும் நான் என்ன செய்யறேன், 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப என்ன ஆகும், -6 8 -4 -2. இந்த கடைசி ரோ அதுல சேஞ்ச் கிடையாது, அது அப்படியே இருக்க போகுது. ஓகேவா? இப்ப எனக்கு ஈஸியா இருக்கும், ரெண்டுமே 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா எனக்கு போதும். ஓகேவா? அப்ப implies R2 implies R2 plus 3R1. ஏன்னா இதுல ஒண்ணுத்துல மைனஸ் இருக்கு, ஒண்ணுத்துல பிளஸ் இருக்கு, அதனால ஜஸ்ட் அடிஷன் மட்டும் பண்ணாலே போதும். அதே மாதிரி பாருங்க R3 பாருங்க, R3 என்ன செய்யலாம், இங்க 6 இருக்கு, அதே மாதிரியே 3 ஆலவே இங்க மல்டிப்ளை பண்ணும். ரெண்டும் ஒரே சைன்ல இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு இடத்துல மைனஸ் போட்டுக்கிறேன். அதாவது R3 -3 டைம்ஸ் R1. அப்படி பண்ணும்போது என்னது, ரெண்டும் சப்ட்ராக்ட் ஆகி எனக்கு 0 கிடைச்சிடும். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அது அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். 2 -2 4 3. செகண்ட் ரோ என்ன செய்யறேன், R2 plus 3R1. ஓகேவா? இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், R2 தானே ஃபர்ஸ்ட் இருக்கு, அதனால R2 ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிங்க. பிளஸ் 3R1 அப்படிங்கும் போது இந்த R1 3 ஆல மல்டிப்ளை பண்ணி அதுக்கு நேரா எழுதிக்க வேண்டியதான். 3 2s are 6 -6 4 3s are 12 3 3s are 9. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். டைரக்டா நம்ம பண்ணும்போது ஏதாவது மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா, இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் தவிர்க்கலாம். அடுத்தது 7. இப்ப இது கிடைச்சிருச்சா, இதை எடுத்து கொண்டு போய் என்ன செஞ்சுக்கலாம், செகண்ட் ரோல எழுதிக்கலாம். 0 2 8 7. அதே மாதிரியே R3யும் நான் செஞ்சுக்கலாம். R3 மைனஸ் தானே வருது, அதனால R3 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிங்க. -3 டைம்ஸ் R1ங்கும் போது R1 வந்து -3 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? 2 into -3 -6, இங்க +6 -12 -9. ஓகேவா? இல்லன்னா என்ன செஞ்சுக்கலாம், இங்க இருக்கிறதுக்கு அப்படியே அந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதிட்டு சைனை மட்டும் உல்டாவா மாத்தி இங்க எழுதலாம். ஏன்னா அதுதானே பண்ணிருக்கோம், இங்க 3 டைம்ஸ் R1 பண்ணிருக்கோம், செகண்ட் வந்து அது -3 டைம்ஸ் R1 பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்ப சால்வ் பண்ணீங்க. 0 8 -13 -2. இதை கொண்டு போய் என்ன செய்ய போறோம், இப்ப என்னோட ரோ 3ல எழுதிக்கலாம். 0 8 -13 -2. ஓகேவா? இப்ப பாருங்க, நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் கீழே இந்த டயகனலுக்கு கீழே உள்ள எல்லாமே 0 ஆயிடுச்சான்னு பாருங்க, ஆகல. இன்னும் இந்த எலமெண்ட் 0 ஆக்கணும். நம்ம இந்த எலமெண்ட் 0 ஆக்கணும்னு எதோட கொண்டு போய் ஆப்ரேட் பண்ணணும், ரோ 1ஓடயா? இல்ல. ஏன் ரோ 1ஓட பண்ணக்கூடாது, இந்த 0 வந்து வேற ஏதாவது நம்பரா மாறிடும், ஃபர்ஸ்ட் ரோவோட நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். அதனால நம்ம என்ன செய்யணும், செகண்ட் ரோவோட தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். அப்ப இது 2ன்னு இருக்கு, இது 8ன்னு இருக்கு. அப்ப இதை 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும், 8ன்னு கிடைச்சிடும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? அடுத்த ஆபரேஷன் என்ன பண்ண போறேன், R3 implies R3 minus 4R2. R3ல இருந்து என்னது, 4 டைம்ஸ் R2 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 0 கிடைச்சிரும் இந்த பொசிஷன். ஓகேவா? இதையும் நான் என்ன செஞ்சுக்கலாம், சைட்ல போட்டு பார்த்து போட்டுக்கலாம். 0 8 -13 -2. இதான் என்னோட R3. ஃபர்ஸ்ட் அதான் எழுதிக்கிறேன். -4 டைம்ஸ் R2ங்கும் போது இதை -4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப என்ன ஆகும், -8 -32 -28. ஓகேவா? இப்ப சால்வ் பண்ணுங்க. 0 0 -45 -30.
ஓகே தானே? இதை கொண்டு போய் என்ன செஞ்சுக்கலாம், நான் R3ல எழுதிக்கலாம். அப்ப R1லயும் R2லயும் எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை, அது அப்படியே நான் எழுதிக்கிறேன். 0 2 8 7. R3 மட்டும் என்னது, இப்ப நான் புதுசா கண்டுபிடிச்சேன் இல்லையா, அதை போட்டு மாத்திக்கிறேன். -45 -30. இப்ப பாருங்க, அந்த டயகனலுக்கு கீழே 0ன்னு வந்துருச்சு. இதை ஃபர்தரா ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. எதாவது ஆப்ரேட் பண்ணி இதையும் 0 ஆக்க முடியுமான்னு பார்க்கணும். பார்த்தோம்னா எதுவுமே செய்ய முடியல. அதனால அதை அப்படியே விட்டுடலாம். ஏன்னா எக்கிலான் ஃபார்ம் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அதுக்கு மேல நம்ம ஃபர்தரா ரெடியூஸ் பண்ண முடியலன்னா அதோட விட்டுற வேண்டியதுதான். இப்ப எத்தனை நான் ஜீரோ எலமெண்ட் ரோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். பாருங்க, இதுலயும் நம்பர்ஸ் வருது, இந்த இதுலயும் நம்பர்ஸ் வருது, இதுலயும் நம்பர்ஸ் வருது. அப்ப 3 ரோலையுமே நம்பர்ஸ் இருக்கிறதுனால அதனோட ரேங்க் என்னது, 3ன்னு எழுதணும். எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதான் அதனுடைய ரேங்க். ஓகேவா? It is in echelon form. It is in row echelon form. Therefore, rank of A is equal to 3.